அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் நம்ம கிரவுண்டில் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, 15 எக்ஸசைஸு, யோகா, பிராணாயாமம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இனிமேல் தொடர்ந்து ஒரு 10 வீடியோ போட போகிறேன். அதாவது பயணத்தின் போது நீங்கள் காரில் பயணித்தாலும் சரி அல்லது பஸ்ஸில் பயணம் செய்தாலும் சரி, நிறைய பயணங்கள் இன்னைக்குள்ள சூழ்நிலை ஆகிடுச்சு. அப்போ பயணத்தின் போது இப்போ காரில் இதே மாதிரி தான் உட்காந்துருப்பீங்க, பஸ்லையும் இந்த மாதிரி உட்காந்துருப்பீங்க. இப்போ இதில் அந்த டயத்தை எப்படி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்துகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னைக்கு பயணத்தின் போது முதல் பயிற்சி இந்த முதல் பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக இருக்குது. இதுக்கு பேர் தசை நார் பயிற்சி. இது டீட்டெயிலும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அடுத்தடுத்ததெல்லாம் நம்ம சிம்பிளாக சொல்லிடுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தசை நார் பயிற்சி. அதாவது தசை நார் பயிற்சினா இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளை எப்படி வலுவாக, அதாவது ஒரு ஆண்மைத்தன்மையோடு எப்படி இருப்பது பிரான். இப்போ விரலுக்கு நம்ம பயிற்சியை கொடுத்தோம்னா அந்த விரல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். கைக்கு நம்ம பயிற்சியை கொடுத்தோம்னா அந்த கை ஸ்ட்ராங் ஆகும். ஃபுட்பால் பிளேயரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இடுப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவன் உடம்பு குறுகி இருக்கும். ஜிம்மு பயிற்சியாளரை பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு மேலே ரொம்ப ஹெவியாக இருக்கும். அவர் லெக்குக்கு அதிக பயிற்சி கொடுத்தோம்னா லெக்கு சுருங்கி போயிருக்கும். அப்போ எந்த ஆர்ம்ஸுக்கு பயிற்சி கொடுத்தா ஆர்ம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஷோல்டருக்கு பயிற்சி கொடுத்தா ஷோல்டர் ஸ்ட்ராங் ஆகும். செஸ்ட்டுக்கு பயிற்சி கொடுத்தா செஸ்ட் மட்டும் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ நம்ம இடுப்புக்கு கீழே இருக்க பகுதிகளுக்கு பயிற்சி இப்போ நிறையா யூடியூப் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதில் ஒரு பயிற்சி, ஏன்னா பயணத்தின் போது நம்ம அதை எளிதாக பண்ணலாம். அதற்கு பேர் இந்த பயிற்சி எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீலர் பாஸ்கர் கோயம்புத்தூரில் ஹீலர் பாஸ்கர்கிட்ட அந்த பயிற்சி கொடுக்குறாங்க. இது போக டெல்லி, பெரிய பெரிய ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்களில் 10,000 20,000 வாங்கிட்டு ஒரு நாள் 2 நாள் கிளாஸில் அந்த பயிற்சியை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு புக்கும் இருக்குது. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த புக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த புக்கு அதாவது உங்களுடைய ஆண்மைக்கு என்னென்ன தேவையோ, உணவு பழக்கம் என்ன, அதனுடைய பயிற்சி என்ன, இதில் என்ன அப்படின்னா இது என்னென்னா, ஒரு ஆண் தன்னுடைய விந்தை எப்போ வெளியேற்றணும்னு நினைக்கிறானோ அப்போ அவன் வெளியேற்றலாம். அந்த அளவுக்கு அதில் முக்கியமான 2 பயிற்சி இருக்குது. முதல்ல ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியை முடித்தாதான் அந்த 2வது பயிற்சியை செய்ய முடியும். அப்போ அதில் நம்ம முதல் பயிற்சியை பார்க்க போகிறோம். நம்ம இந்த புக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் இன்னொரு இதில் சொல்கிறேன். நான் தசைநாயர் பயிற்சி, இந்த தசைநாயர் பயிற்சி எப்படின்னா, ஒன்றுமே இல்லை. நான் பயணத்தில் உட்காந்துருக்கும் போது ஒரு பசுமாடு சாணி போட்டுட்டு எப்படி தன்னுடைய ஆசன வாயை சுருக்கி விரிக்குது நம்ம பார்த்துருக்கோம். ஆசன வாயை சுருக்கும், விரியும். சாணி போட்ட பின்னாடி அப்படியே ஆசன வாயை சுருக்கும், அப்புறம் அது விரியும். அதே போல் தன்னுடைய ஆசன வாயை என்ன பண்ணணும், அப்படியே சுருக்கணும், விடணும். 1 2 3 4 5. இதை மூச்சை இழுத்துக்கரலாம், விடலாம். 2 3 4. இப்படி 180 முறை தொடர்ந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதாவது 180 முறை பண்ணணும். ஒரு முறை இழுக்கணும், ஒரு விடணும். இப்படி 180 முறை பண்ணணும். இதை எத்தனை முறை? ஒரு 5 முறை பண்ணலாம் ஒரு நாளைக்கு. 4 ஸ்டெப்பு சொல்ல போகிறேன். இதை உங்களுக்கு நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. 4 ஸ்டெப்பில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் இந்த பயிற்சி நீங்கள் செய்யணும். எத்தனை வாரம்? ஒரு வாரம். பயணத்தின் போது 1 2 ஆசனவாய் டைட்டு 3. இப்போ மூச்சை இழுக்காமையும் மெதுவாகவும் பண்ணலாம். ஒன்றும் இல்லை. 1 ஹெவியாக மூச்சு இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலாகவே, ஏன்னா பஸ்ஸில் பயணிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பார்ப்பேன், என்னடா மூச்சு இழுக்கிறான்னு பார்ப்பேன். அப்படி அது தேவையில்லை. நார்மலாகவே பஸ்ஸில் காரில் போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ உட்காந்து மணிக்க
பக்கத்தில் யாரும் இல்லைன்னா. பக்கத்தில் ஆள் இருந்தாங்கன்னா இன்னும் மெதுவாகவே நீங்கள் இப்படி பண்ணலாம், கையில் ஆக்ஷன் தேவையில்லை. அப்போ இதை 180 முறை பண்ணணும். 180 முறை ஆசனமாக டைட் பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணுறீங்க, டைட் பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்படி 180 முறை. எத்தனை முறை பண்ணணும்? ஒரு நாளைக்கு 5 முறை. எப்போ பண்ணணும்? இதை பண்ணும்போது வயிறு காலியாக இருந்தால் ரொம்ப நல்லது. யூரினையும் நம்ம இதை பண்ணுறதுக்கு முன்னாடி யூரின் அதுவும் காலியாக இருக்கணும். யூரின் டேங்கும் காலியாக இருக்கணும், வயிறும் காலியாக இருந்தால் நம்ம செய்வதற்கு எளிதாக இருக்கும். இது ஒரு வாரம் பண்ணணும். நீங்கள் இதை ஒரு வாரம் பண்ணணும். வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும், டீட்டெயிலாக சொல்கிறேன், அதனால் இதை நல்லா கேட்டுக்கோங்க. முதல் வாரம் ஆசனவாயை டைட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், டைட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இதை 180 முறை பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 முறை. எத்தனை நாள்? ஒரு வாரம் இதை பண்ணணும். இதில் ஒரு வாரம் நீங்கள் பண்ணீங்கன்னா இதில் நீங்கள் போய் ஓரளவு எக்ஸ்பர்ட் ஆகிருவீங்க. ஒரு வாரம் அடுத்து அடுத்த வாரத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்தில் ஃபஸ்ட்டு 2வது வாரம் டைப் பண்ணணும். 1 2 3 ரிலீஸ். ஆசனவாயை டைட் பண்ணணும். 1 2 3 ரிலீஸ். இப்படி பண்ணணும். எத்தனை தடவை? ஒரு 30 தடவை. 30 தடவை பண்ணிங்கன்னா அப்போ இது 90 முறை ஆயிடுச்சு. திரும்ப ஒரு 2வது வாரம் பயிற்சி ஆசனவாயை டைட் பண்ணணும். 1 2 3 செகண்டுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். ஆசனவாயை டைட் பண்ணணும். 1 2 3 ரிலீஸ் பண்ணணும். இதை சாதாரணமாகவே டைட் பண்ணிட்டேன். 1 2 3 ரிலீஸ் பண்ணிட்டேன். டைட் பண்ணிட்டேன். 1 2 3 ரிலீஸ் பண்ணிட்டேன். இது யாருக்குமே தெரியாமல், ஏன்னா பயணத்தின் போது செய்கிறோம், பக்கத்தில் இருக்கணும்னு தெரியக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ இது 5 முறை. இது எத்தனை முறை? 5 முறை பண்ணணும். ஒரு முறை என்ன பண்ணணும்? 30 தடவை பண்ணணும். அப்போ இதை இடையில 1 நிமிஷம் கேப் விட்டுட்டு திரும்ப 2வது முறை, அப்புறம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேப் விட்டு திரும்ப 3வது முறை, இப்படி 5 முறை. இது ஒரு வாரத்துக்கு. அப்போ இது 2வது பயிற்சி. அப்போ 2வது வாரம் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. 3வது வாரத்தில் ஆசனம் டைட் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 செகண்டுக்கு முன்னால் ஆசனவாயை நம்ம ரிலீஸ் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி 30 தடவை, அதாவது 300 தடவை வாய்ப்பு வருது. ஆசனவாயை டைட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் ரிலீஸ் பண்ணுறோம். இது 30 தடவை. 30 தடவை பண்ணிட்டு இடையில ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு அடுத்தாப்பில் அதே மாதிரி 5 தடவை. 5 தடவை பண்ண முடியாட்டா ஒரு 3 தடவை பண்ணிக்கிறோம். 5 5 5 மினிமம். ஒரு 3 தடவை பண்ணால் கூட ஒரு வாரத்தில் நீங்கள் இதில் எக்ஸ்பெக்ட் ஆகிடுவாங்க. இது 3வது. 4வது இதுதான் ஃபைனலில் இருக்கணும். 4வது வாரம் ஆசனவாயை டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 அது டைட் பண்ணியாச்சா? டைட் பண்ணிட்டு அது அப்படியே இருக்கும். அப்போ 60 செகண்ட் வரைக்கும் நம்ம கவுண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மூச்சானது சாதாரணமாக போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். 10 செகண்ட் பண்ணுறோமே, அதுலேயும் மூச்சை அடக்கி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. போயிட்டு வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம். இப்போ நான் ஆசனவாய் டைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். என்னுடைய மூச்சு போகுது வருது, ஆனால் என்னுடைய ஆசனவாய் டைட்டில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ 60 செகண்ட் வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும். 60 செகண்ட் கவுண்ட் பண்ணிட்டு 60 செகண்ட் முடிச்ச முன்னாடி நம்ம ஆசனவாயை ரிலீஸ் பண்ணிட்டோம். திரும்ப ஆசனவாயை டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணிட்டு நான் வாட்டுக்கு மனசில் கவுண்டிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 60 செகண்டுக்கு 1 2
3 கையை வச்சுக்கிட்டு 5 6 7 8 9 10 11 இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு எளிதாக கவுண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் 60 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு 60 செகண்ட் முடிஞ்ச உடனே ஆசன வாயை ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ண உடனே திரும்ப நம்ம டைட் பண்ணிக்கணும். இப்படி 5 முறை பண்ணணும். 5 முறை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டுட்டு 10 நிமிஷம் கேப் விட்டு திரும்ப 2வது டைம், இப்படி 3வது டைம், ஒரு ஆவரேஜாக ஒரு 3 டைம்ஸ் இதை நீங்கள் பண்ணால் போதும். ஒரு வாரத்தில் இதில் எக்ஸ்பெக்ட் ஆகிருங்க. அப்போ இதுதான் ஃபைனல் எக்ஸசைஸ். அதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 செகண்டு 1 ரிலீஸ் 2 3 இது பண்ணோம். 180 முறை பண்ணோமா, அது பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டோமே. அதுக்கப்புறம் 60 செகண்ட் ஒரு தடவை ஆசன வாயை பிடிச்சோமா 60 செகண்ட் அப்படின்னு போட்டோம். மூச்சு அதான் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆசன வாயை விட்டு டைட்டில் இருக்கும். 60 செகண்ட். இதை 5 தடவை ரிலீஸ் பண்ணிட்டோமா, திரும்ப பிடிச்சி 60 செகண்ட் ரிலீஸ். ஓகேவா? அப்போ இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்ப ஒரு வட்டம் அதை ரிப்பீட் பண்ணுறேன். இதை முதல் வாரம் 180 முறை பண்ணணும். ஆசன வாயை டைட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், டைட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். 180 முறை, ஆவரேஜாக 3 to 5 டைம். ஓகேவா? 2வது வாரம் 3 செகண்ட் ஆசன வாயை டைட் பண்ணுறோம். 1 2 3 ஆசன வாயை ரிலீஸ் பண்ணுறோம். ஆசன வாயை டைட் பண்ணுறோம். 1 2 3 ரிலீஸ் பண்ணுறோம். இது ஒரு 30 டைம் பண்ணுறோம். இது அடுத்த இதை கேப் விட்டு 3லேருந்து 5 வரைக்கும் நம்ம பண்ணணும். 2வது வாரம். 3வது வாரம் ஆசன வாயை டைட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆசன வாயை ரிலீஸ் பண்ணுறோம். இப்படி இது ஒரு 30 டைம் பண்ணுறோம். அதையும் ஒரு 3லேருந்து 5 தடவை பண்ணலாம். 4வது ஃபைனல் ஸ்டேஜ் ஆசன வாயை டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிட்டு மூச்சு அது வாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த விதமானதும் இல்லை. 60 செகண்ட் மனசில் கவுண்ட் பண்ணணும். 60 செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இது பயணத்தின் போது நம்ம எளிதாக பண்ணலாம். பஸ்ஸில் பயணித்தாலும் சரி, காரில் பயணித்தாலும் சரி, பக்கத்தில் ஆள் உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் இந்த பயிற்சியை நம்ம எளிதாக பயணிக்கலாம். ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டும் இந்த பயிற்சியை நாம் பண்ணலாம். அப்போ பயணத்தின் போது முதல் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸு. இதை நீங்கள் செஞ்சுக்குங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க. ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் இது. நம்ம ஆண்மைத்தன்மையை வலுப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸு. இதுக்கு தசை நார் பயிற்சின்னு பேர். இந்த பயிற்சியை முடித்த பின்னாடி 2வது ஒரு பயிற்சி இருக்குது. இது நம்ம சாஸ்திரத்தில் எல்லாம் எழுதியிருக்கு. 2வது பயிற்சி இருக்குது. இந்த 2வது பயிற்சியை முடிச்சுட்டா அவன் நினைச்சாத்தான் தன்னுடைய விந்தை நாதத்தை அவன் வெளியேற்ற முடியும். அவன் நினைச்சாத்தான் வெளியேறும். இல்லாட்டினா அவன் இல்லை அப்படின்னா அவன் இல்லாதையா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் சக்ஸஸ் பண்ணுறதுன்னா அந்த எக்ஸசைஸை சரியான முறையில் செஞ்சு சக்ஸஸும் பண்ணணும். ஏன்னா ஈழர் பாஸ்கர்கிட்ட அந்த கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. எத்தனையோ பேர் கோர்ஸும் பண்ணுறான். இப்போ நம்ம போய் அதுலேயும் கோர்ஸ் பண்ணுறோம். எல்லா பேராலும் சக்ஸஸ் பண்ண முடியாது. அதை சரியான முறையில் எவன் பயிற்சி பண்ணுறானோ அவன் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த தசை நார் பயிற்சி எல்லாரும் செய்யலாம். இது சாஸ்திரத்தில் இருக்குது. ஆங்கில புத்தகத்துலேயும் இதை ஒரு பயிற்சியாக தனியாக எடுத்து அதுக்கு பேட்டர்ன் வாங்கி அது உலகம் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த பயிற்சியை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை விட இன்னும் அட்வான்ஸாக போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஈழர் பாஸ்கரை காண்டாக்ட் பண்ணலாம். அதனுடைய புக்கு அதனுடைய விவரம்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, கூடிய விரைவில் 2வது வீடியோவில் நாம் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விரைவில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.